நமஸ்காரம். நமஸ்காரம். திஸ் இஸ் யோகா இன்டர்நேஷ்னல் வெல்னஸ் சென்டர். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டைரெக்டாக என்கொயரி பண்ணுறாங்க அவங்களோட நாலேஜுக்காக. இப்போ நீங்கள் சொல்லலாம். வணக்கம் ஐயா. சில சந்தேகங்கள் என்னென்ன இருக்குதுன்னா, இப்போ நம்ம வந்து ஆசனங்களும் சரியில்லை, பயிற்சிகளும் சரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் நம்ம வந்து பயிற்சிகள் வந்து சரியான நேரத்தில் செய்ய முடியல. ஏன்னா பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, இன்றைக்கி இருக்கிற காலகட்ட சூழ்நிலைகள் வந்து எவ்வளவோ மாறுது. உதாரணத்துக்கு நம்மளோட வேலையோட பழு காரணமாகவும் நம்மளோட தூங்குகிற நேரமும் நமக்கு குறைவாக தான் இருக்குது. இல்லை ஒரு நாள் நம்ம வந்து ஆசனங்களோ பயிற்சிகளோ முழு கவனங்கள் செலுத்தும் போது அடுத்த நாள் அந்த மாதிரி இருக்க முடியும். அப்போ ஒரு நாள் பயிற்சி செய்கிறோம், கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஆசிரியர் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதை கரெக்டாக செஞ்சு முடியும். ஆனால் அடுத்த நாள் எதுவும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது அது எந்த மாதிரிலாம் அதை சரி பண்ணலாம்? இதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் இருக்குன்னு உங்களுக்கு எதுவும் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பயிற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும். ஸோ இதை வந்து சாதன பாதை அப்படின்னு திருமூலர் சித்தர் வந்து சொல்லியிருக்காரு. யோகா வழிமுறைகளில் ஒரு பாதை இருக்கும். இந்த சாதன பாதைன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு நாளும் உங்களோட உறுதியான தன்மையை உயர்த்துறதுக்காக யோக விஞ்ஞானத்தை பயன்படுத்துறீங்க. இந்த ஒரு நாளும் நீங்கள் உங்களோட எனர்ஜி சிஸ்டமை நீங்கள் பயிற்சி பண்ணி ரெடி பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த நாடி சுத்தி பிராணாயாமம், இந்த தவம், கை பயிற்சி, கால் பயிற்சி, உங்களோட உயிராற்றலை மேம்படுத்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் பண்ண ஒரு நாளும் உங்கள் எனர்ஜி சிஸ்டம் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ திடீர்னு நீங்கள் ஒரு நாள் விட்டால் கூட நீங்கள் இன்னொரு நாளைக்கு நீங்கள் அதை எடுத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான எனர்ஜி கிடச்சிடும். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு மாதம் 1.5 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் நீங்கள் எல்லா நாளுமே நீங்கள் பயிற்சி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு உயிர்த்தன்மை தன்னால் அமைந்துவிடும். ஏன் இப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு எனர்ஜி வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வருது, அடுத்த நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம செய்ய வேண்டிய அந்த செஞ்ச பயிற்சிகளுக்கான பலன் வந்து ஓரளவுக்கு இருக்கும். இன்னொரு நாளைக்கு நம்மளால் எந்திக்க முடியல, நமக்கு வேலை வந்துச்சு, நம்ம போயிடும். 3வது நாளைக்கு நம்ம பயிற்சி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஒரு நாளும் மேம்படுத்தும் போது நீங்கள் ஒரு 40 நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்கும். ஸோ நீங்கள் உறக்கத்துக்கு போகும்போது நல்லா உறங்குவீங்க, உணவு எடுத்து உண்ணும் போது உங்களோட ஆற்றல்கள் எல்லாமே முழுசாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளும் உங்களுக்கு எளிதாக உங்களுக்கு யோக விஞ்ஞானத்தை வந்து பயன்படுத்துகிற தன்மை உங்களுக்குள்ள தன்னாலே வேணும். அது வரைக்கும் நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, 100 தடவை நீங்கள் கீழே வந்தாலும் 101வது தடவை எஞ்சி நின்றுங்க. 100 தடவை நீங்கள் கீழே விழுறீங்க, எஞ்சி நிற்கிறீங்க, திருப்பி விழுறீங்க, 101வது தடவையும் நீங்கள் எஞ்சி நின்றுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் உள்ளே இருக்கிற அந்த பதிவுகள், மெமரி சிஸ்டம், எப்படி வந்து இப்போ இருக்க டெக்னாலஜிக்கல் ஏஜில் ஸ்டோரேஜ் டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி எல்லாமே மெமரியை வந்து எப்படி மேம்படுத்துறதுக்காக தான் அந்த விஞ்ஞானம் வந்து. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஜெனட்டிக்கல் மெமரி இருக்குது, கருமைய பதிவு இருக்குது, பிரார்த்த கர்மம் இருக்குது, உங்கள் முன்னோர்களோட கர்மம் இருக்குது, ஒரு இயற்கையால் வந்த மெமரி இருக்குது. ஸோ மெமரி, அதாவது பதிவுகள், இது வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒரு நாளும் அந்த பதிவுகளை எதிர்த்து தான் நீங்கள் செயல்படுறீங்க. இந்த யோக விஞ்ஞானன்றது என்னென்னா, உங்களோட உள்ளே இருக்கிற மெமரியை நிதானப்படுத்தி உங்களோட உயிர் சக்தியை அதிகப்படுத்துறது தான். ஸோ உங்களுக்கு ஒரு தன்மைகளுமே நீங்கள் ஒரு நாளும் உயர்வடைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு நாள் விட்டு போனால் கூட நீங்கள் இன்னொரு நாளுக்கு பண்ணிடலாம். செய்யும் போது விழிப்பு நிலையிலிருந்து செய்கிறது யோக விஞ்ஞானத்தோட வேண்டும். புரியுதுங்கய்யா. இடையில சொல்லும்போது கர்மாக்களை பற்றி சொல்கிறேன். அந்த கர்மாவுக்கு யோகாவுக்கு சம்பந்தங்கள் இருக்குதா? கர்மான்றது ஒரு மெமரி, ஒரு பதிவு. இப்போது கர்ம வினை அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்துலேருந்து என்னென்னலாம் விளைவுகள் வருமோ அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம். அந்த பொறுப்பெடுக்கிற தன்மையை வந்து கர்மா அப்படின்றாங்க. ஒரு செயலை ஒரு தருணத்தில் செஞ்சால் மட்டும்தான் அந்த விளைவு கிடைக்கும். அதே செயலை இன்னொரு தருணத்தில் செய்யும்போது அந்த விளைவு வராது, வேற ஏதோ ஒரு விளைவு. ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பணிகளையும் அந்த வினைகளையும் சரியான நேரத்துலையும் சரியான முறைகளையும் செய்வாங்க. அதாவது பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, ப்ரிசிஷன்னு சொல்லுவாங்க. அளவு முறை. பேட்டர்ன்னா என்ன முறையில் நீங்கள் செய்கிறீங்க,
இந்தந்த வழிமுறைகளில் நீங்கள் பேசுகிறீங்க. ஒருத்தவங்க வந்து அன்பாக பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்து கோபமாக பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்து அலட்சியப்படுத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு நபரையும் நம்ம வேறு மாதிரி ஒரு அணுகுமுறையோடு தான் நம்ம டீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு செயல்பாட்டையுமே வேற ஒரு அணுகுமுறையில் தான் நீங்கள் டீல் பண்ண முடியும். அது வந்து முறை, பேட்டர்ன். ப்ரிசிஷன்னா இந்த அளவோட அந்த செயலுக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றல்களை நம்ம கொடுத்து நம்ம முடிச்சுக்கணும். அதுதான் ப்ரிசிஷன், துல்லியமாக செயல்படும். ஸோ இந்த பேட்டர்ன் ப்ரிசிஷனை யார் நல்லா உணர்ந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கர்ம வினையை ஹேண்டில் பண்ணுறதுக்கான, அதை கையாளுறதுக்கான யுக்தி வந்து தன்னாலே உள்ளது. இது வந்து ஒரு படித்து தெரிஞ்சுக்கிற முறை இல்லை, இது உணர்ந்து தெரிஞ்சுக்கிற முறை. இதை உணர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் வந்து யோக விஞ்ஞானத்தில் இந்த 8 கால்கள்னு சொல்லுவாங்க, 8 limbs ஆஃப் அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. திருமூலரோட சாஸ்திரம். திருமூலர் வந்து இந்த அட்டாங்க யோகத்தில் ஃபஸ்ட்டு வந்து யமம், அடுத்து நியமம், அடுத்து ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இந்த 8 விஷயத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அந்த கர்ம வினையை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்க எல்லா வினைப்பதிவுகளையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. புரியுதுங்க. இதில் ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன தகவலுக்கு நன்றாக இருந்தது. பேட்டர்ன் ப்ரிசிஷன் நன்றாக இருந்தது. இப்போது 8 நிலையில் ஒரு நிலையில் அடைகிறோம். இப்போ என்னோட எப்படின்னா முதல் நிலையை கடந்தால் தான் 2வது நிலைக்கு போக முடியுமா, இல்லை 2வது நிலையை அடைந்தால் தான் 3வது நிலைக்கு போக முடியுமா, இல்லை நான் நேராகவே 3வது நிலைக்கு 4வது நிலைக்கு போக முடியுமா, அதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமையுமா, இதற்கும் கடவுளோட அனுகிரகத்துக்கு சம்பந்தங்கள் இருக்கிறதா? யோக விஞ்ஞானத்தில் இந்த 8மே நிலைகளாக பார்க்காம அவங்க 8மே ஒரு கருவியாக பார்க்குறாங்க. 8மே உங்களோட கால்கள். உங்களுக்கு வந்து 2 கால்கள் இருக்குது மனிதனாக பிறந்தவர். ஸோ உங்களுக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யோக விஞ்ஞானத்துக்கு 8 கால்கள் இருக்குன்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்துறதுக்கான கருவிகள் தான் நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா, தியானம், கை பயிற்சி, கால் பயிற்சி, ஆசனம், வீரபத்ராசனா, தாடாசனா, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வருது. இது எல்லாத்தையுமே சேர்ந்து தான் நம்ம ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறோம். தனித்து நிலைகள்னால் ஒரு நிலையாக நீங்கள் உயர்வீங்க. இது வந்து உங்களோட கருவிகளை நீங்கள் எப்போ எடுக்கணுமோன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்க. அப்போ இன்னும் அடுத்த ஒரு கேள்வி வரேன். அப்போ இது எல்லாமே ஒரு கருவிகள் சொல்கிறீங்க, அந்த பாயிண்ட் புரியுது. அதே மாதிரி நிலைகளை பற்றியே நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்த சந்தேகத்துக்கு வரேன். இப்போ என்னால் வந்து நான் ஆசனங்கள் செய்யலை, பிரயாணமும் செய்யலை, இதெல்லாம் எதுக்காண்டி செய்யறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு முதல்ல சொன்னது நிலை பேருக்கு என்ன சொன்னீங்க? இயமம். நம்ம வெளி உலக வாழ்க்கையோட எப்படி தொடர்பு வச்சுக்கணும். நியமம்னா நமக்குள்ளே இருக்க தன்மைகளை எப்படி நம்ம செயல்பாட்டில் நம்ம வச்சிருக்கோம். புரியுதுங்க. அப்போ முதல் 2 நிலையுமே எப்படின்னா, தன்னை பற்றி அறிதல் நிலை, தன்னை சுற்றி இருக்கிறவங்களை பற்றி அறிதல் நிலை. இந்த 2 நிலைகளுக்கான ஒரு உறவுகளை பற்றி தான் முதல் 2 நிலை சொல்லுது. அப்படின்னா நான் முதல் 2 நிலைகளையுமே நல்லா இருக்கேன். உதாரணத்துக்கு என் மனசு சுத்தமாக இருக்குது, என்னோடய உடலும் சுத்தமாக இருக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா வச்சுருக்கேன். அப்போ என்னை அறியாமலேயே இந்த முதல் 2 நிலையை நான் கடந்துட்டேன்னு தான் அர்த்தம். அதாவது நான் ஆசனங்கள் செய்யலை, எனக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆனால் என்னோட மனசு சுத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அனைத்துமே என்கிட்ட இருக்கும்போது என்னை அறியாமலே அந்த 2 நிலையை கடந்து விட்டதான் அர்த்தம். சரிதானங்க ஐயா? உண்மை. இப்போ அடுத்ததுக்கு வரேங்க. அப்போ என்னால் நேராகவே ஒரு ஆசனங்களை பயிற்சி ஒரு சிறந்த உங்களை மாதிரி ஒரு சிறந்த ஒரு யோகா ஆசிரியர் மூட்டமோ போயிட்டு நான் கற்றுக்கிறேன். 3வது நிலையை கற்றுக்கிற போது அப்போ முதல் 2 நிலையை நான் கற்றுக்கிட்டேன்ற விஷயத்த நீங்கள் எங்களை பார்த்துன்னு உணர்ந்துக்கிறீங்க. சரிதானங்க ஐயா? எங்களுக்கு அந்த நிலை இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ஆராய்ச்சி செஞ்சுட்டு எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறீங்க. இப்போ ஆசனங்கள் மூலமாக என்னால் ஆசனங்கள் வந்து நான் செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லா ஆசனங்களும் சேர்ந்து முடித்தாதான் நான் அடுத்த நிலைக்கு போகணுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆசனங்கள் இது செஞ்சாலே போதும் நம்ம அடுத்த நிலைக்கு தயாராகிரும்ன்றது, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்க முடியுமா? உண்மைங்க. என்ன தன்மைனா, இப்போது ஒரு யோகா ஆசிரியர் வந்து அவரோட வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 உண்மைகளை உணர்ந்து பார்க்க சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம், இந்த வாழ்க்கை என் மேலே என்ன தூக்கி போடுதுன்றது என் கையில் இருக்கு. அதிலிருந்து வரும் விளைவுகளுக்கு அதுக்கு 100% நான் பொறுப்பெடுத்து கொண்டால்
அதை என் கையில் கொண்டு வர முடியும். வாட் வேர்ல்ட் த்ரோஸ் அட் மீ இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், பட் வாட் வி மேக் அவுட் ஆஃப் இட் இஸ் 100% இன் அவர் ஹேண்ட்ஸ் இஃப் வி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அவுட் ஆஃப் இட். அந்த 3 உறுதிமொழிகளை அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆசனா பிராணாயாமாவை உடனே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. சொல்லி கொடுக்கும் போதே அந்த உறுதிமொழியிலேயே இயமமும் அடங்கிடுது, நியமமும் அடங்கிடுது. நான் இந்த உலகத்திற்கு தாயும் தந்தையாக இருப்பேன், நான் இந்த உடலும் இல்லை மனமும் இல்லை, இந்த எனக்கு என் பொறுப்புக்கு எல்லையே இல்லை, இந்த உலகம் அனுமதிச்சுன்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு அனுமதி கொடுத்தா இந்த பிரபஞ்சத்தோடய நான் தொடர்பு வச்சுப்பேன். இந்த மாதிரி உறுதிமொழிகள்லாம் அவங்க எடுக்க சொல்லுவாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ஆசன பயிற்சிகள் கற்றுக் கொடுப்பாங்க, பிராணாயாமம் கற்றுக் கொடுப்பாங்க, தியான பயிற்சிகள் கற்றுக் கொடுப்பாங்க, எப்படி பிரத்யாகாரத்தில் இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே அகத்தாய்வுலேருந்து எல்லாமே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா கருவிகளும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. எப்போ நீங்கள் ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உறுதிமொழி எடுத்துருக்கீங்க. சரிங்க. அடுத்த ஒரு சின்ன சாதாரண கேள்வி தான் உங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். என்ன விஷயம், எல்லாமே ஒரு கலைகள் தான் இங்கே இருக்கிறது. ஆனால் இப்போ குறிப்பிட்ட கலைகளை தான் நம்ம 64 கலைகளும் பிரித்து சொல்கிறோம். எல்லா விதமான அந்த இருக்கிற எல்லா கலைகளுமே சில நுண்ணறிவு அறிஞ்சு பிரித்து எது கரெக்டு எது சரி எது தரம் பிரித்து ஒரு அளவுலாம். இந்த 64 கலையில் இந்த யோகா கலையும் ஒரு கலையை அடங்கியிருக்குது. இப்போது இதில் எங்களோட சந்தேகம் என்னென்னா, புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு முன்னோர்கள் மற்றும் இந்த கடவுளோட அனுகிரகங்கள் இருந்தால் தான் இந்த கலையை கற்றுக்கிறோம். ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் கலையை தொட முடியுமா, இல்லை சாதாரணமாக யார் வேணால் அந்த கலையை தொற்ற முடியுமா, இல்லை அந்த கலையை அப்படியே தொட்டாலுமே அதனுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுக்கு அதோட நீடிப்பு எப்படி இருக்கும்? நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த கலைக்குள்ளே நான் வரேன்னா என்னால் எவ்வளோ தூரத்துக்கு என்னால் அந்த கலைக்குள்ளே போக முடியும்? கேள்வி வந்து ஒரு உன்னதமான கேள்வி. ஒரு கேள்வின்றது ஒரு கருவி. நம்ம ஒரு உண்மையை வந்து உணரணும்னா கேள்வி கேட்டு அதில் அலசி ஆராய்ந்து உணர்ந்து பார்த்து தான் நாம் ஒரு கேள்விக்கான பதிலை உணர முடியும். வெறும் வார்த்தைகள் மூலமாகவும் ஒரு சொற்பொழிவு மூலமாகவும் ஒரு கேள்விக்கான பதிலை அலசி ஆராய முடியாது. நம்ம என்ன கேள்வி இருக்கணும்னா, ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடியே அவங்களுக்கு அனுகிரகம் இருக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து ஒரு உன்னதமான ஒரு உயிராக இருக்கணும், அது வரதுக்கு இந்த யோக விஞ்ஞானத்துக்கு வரதுக்கு அப்படின்றது கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நம்ம ஒரு தலைமுறையும் கொண்டு வந்துடணும். ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாதனினும் எண்ணமும் முயற்சியும் இருக்கும்போது முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உங்ககிட்ட அனுகிரகம் இருந்தாலும் சரி, அனுகிரகம் இல்லையானாலும் சரி, இந்த அனுகிரகம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நமக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையை உயர்த்தணும், இதுக்கு யோக விஞ்ஞானம் அடிப்படையான தேவை. இந்த யோக விஞ்ஞானத்தை கற்றுக்கணுன்ற எண்ணத்தை நீங்கள் வந்து உள்ள ஆழப்படுத்தி அதை நீங்கள் வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஆசிரியரும் கிடைப்பாங்க, அதுக்கான வழிமுறைகளும் தெரிய வரும், அதுக்கான பாதையும் அமைய ஆரம்பிச்சிடும். எண்ணத்தை உறுதிப்படுத்தணும், உறுதிப்படுத்தின எண்ணத்தை செயல்பாட்டு கொண்டு வரணும். புரியுதுங்க. அப்படின்னா புரியுதுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க, கடவுள் அனுகிரகம் இருந்தாலும் சரி இல்லை இல்லாட்டினாலும் சரி முயற்சிடன் கைவிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. மிக சிறந்த எடுத்துக்காட்டு வந்து அஷ்டவர்கர்ன்றது அஷ்டவர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனக மகாராஜோட குரு அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் என்ன அர்த்தத்தில் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்றது சொன்னேன். ஏன்னா அவர் வந்து உடம்பால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர். ஆனால் அவரை மாதிரி ஒரு ஆசிரியர் உலகத்தில் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. எவ்வளோ ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க, இங்கே வந்து ஒரு பிரபஞ்சம் அளவுக்கு ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் அஷ்டவர்கரை வந்து உயர்வாக ஏன் பேசுவாங்கன்னா, உடலோட விஷயத்தையோ இல்லை பிறவியோட விஷயத்தையோ அவரோட ஞான பாதைக்கு தடையாக அவர் கொண்டு வரவே இல்லை. புரியுதுங்க, எனக்கு புரியுது. இல்லை என்னோட கேள்வி அது இல்லையா, கேள்விகளை வேறு மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னது புரிஞ்சிருச்சு. நான் இந்த இதுலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி, அப்போ நீங்கள் சொன்ன பதிலேருந்து இன்னொரு கேள்வி எனக்கு தோணுது. என்ன விஷயம்னா, அப்படின்னா இதற்கும் இந்த யோகா கலைக்கும் அப்போ முன் ஜென்மத்துங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்குதா? உதாரணத்துக்கு
இப்போ நம்மளோட ஆன்மீகம் வந்து முன்ஜென்மத்தை வந்து உறுதியாக நம்புது. அது எந்த வித மாற்றமும் இல்லை. நம்ம ஆன்மீகம் உதாரணமாக நம்ம யோக கலையும் அந்த ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்றாக இணைஞ்சு தான் பார்க்குறாங்க. அது தனித்தனியாக பார்க்குறது இல்லை. உதாரணத்துக்கு இந்த யோக கலையை உருவாக்குனதே சிவபெருமான் தான் சொல்கிறாங்க. அவர் மூலமாக தான் இந்த பூமிக்கு திருமூலரும் பதஞ்சலி முனிவர் இந்த 2 பேர் மூலமாக தான் இந்த கலந்த உலகத்துக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யோகமும் ஆன்மீகமும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போ ஆன்மீகம் இல்லாமல் இந்த யோகக்கலை இல்லை, யோகக்கலையெல்லாம் ஆன்மீகமும் இல்லை. என்னோடய சந்தேகங்கள் வந்து இதில் என்னென்னா, அப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஆன்மீகத்தில் எனக்கு வந்து ஈடுபாடு இல்லை, ஆனால் கலைகள் இந்த யோகக்கலையில் ஈடுபாடு இருக்கேன் பாருங்க. அப்போ எனக்கும் ஒரு கோயிலில் போய் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியும் ஒரு 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 சந்தோஷமான உணர்வும் நான் அந்த ஆசனங்களோ இல்லை நீங்கள் சொல்கிற தியான பயிற்சி செய்யும் போது எனக்கு கிடைக்கும். உதாரணம் அதைத்தான் தன்னை அறிதல்னு பற்றி சொல்கிறீங்க நீங்களே உங்கள் கலையில். அண்டத்துக்குள்ளே இருக்கிறதா பிண்டத்துக்குள்ளே இருக்கிறது, பிண்டத்துக்குள்ளே இருக்கிறது அண்டத்தில் இருக்குது, இதை பற்றி இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டும் ஒன்றோட ஒன்று தான் பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ முன் ஜென்மத்துக்கு நான் வரேங்க. அப்போ அந்த முன் ஜென்மத்துக்கும் இந்த கலைக்கு சம்மந்தம் இருக்கா? முன் ஜென்மத்தில் அவங்க அந்த கலை கற்றுருந்தாங்கன்னா அது அடுத்த ஜென்மத்துக்கு அந்த கலை உங்களுக்கு தொடருமா? அவங்களுக்கு அந்த விதமான உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, தெய்வத்தில் ஆகாதனும் முயற்சித்தன்னு கைவிடாது. நல்ல சரியான கருத்து தான். திடீர்னு யாருக்குமே இங்கே வந்து ஒரு நாலேஜ் ஒரு அறிவு சார்ந்த விஷயம் ஒரு இதில் ஒரு ஈடுபாடு வராது. அது உண்மையான விஷயத்தார்த்தம். ஒன்று யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க, இல்லை அவங்க பார்த்து அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு அது பிடிச்சதா மட்டும்தான் அதை எடுத்துக்கிடுவாங்க. ஒரு இடத்துல 10 சாப்பாடு இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த 10 சாப்பாடுமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 5 பிடிச்சிருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருந்திருக்கலாம், அவங்க அதை உணர்ந்து பார்த்துருப்பாங்க. நமக்கு அதை சாப்பிட்டா நமக்கு அதுக்கு பிடிக்கும்னு நினச்சிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச அதே 5 சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்க வரேன்னா, திடீர்னு அவங்களுக்கு அந்த அறிவு சார்ந்த விஷயம் இல்லை நம்ம கலையை கற்றுக்கணும்னு அறிவு வருமா? இல்லை முன் ஜென்மத்தில் இதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் கேள்விப்பட்டு இல்லை அவங்க அதோட தொடர்பில் இருந்ததுனால தான் இந்த ஜென்மத்துக்கு அதுக்கு தொடர்பு இருக்குதா? ஒரு சில ஞானத்தில் உயர்ந்தவங்க இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பாடம் எடுக்கும்போது ஏற்கனவே மாணவர்களை வச்சு அவங்க அந்த யோக விஞ்ஞானத்தை கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது திடீர்னு ஒரு மாணவர் வந்து கேட்குறாங்க, வெளியிலேருந்து ஒரு புதுசாக ஒரு மாணவர் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து யோக விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுங்க, நாளைக்கே வந்துடுங்க அப்படின்னா. இந்த குருக்கிட்ட வந்து எல்லா மாணவர்களுமே ஒரு 4-5 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாணவர் வந்து புதுசாக தான் வந்திருக்காங்க. இந்த மாணவர் வந்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லா மாணவர்களுக்குமே தெரியும் இவர் வந்து ரொம்ப ஒரு உறுதியான ஒரு ஆசான், ஒரு ஞானம் அடைஞ்சவர். திடீர்னு ஒருத்தவங்களுக்கு போய் ஓகே சொல்ல முடியாது. எல்லா மாணவர்களும் கேள்வி கேட்குறாங்க, எப்படி ஒரு மாணவருக்கு புதுசாக வந்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் உடனே அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் கொடுத்தீங்க, நீங்கள்லாம் இந்த பிறவியில் நீங்கள் வந்து இந்த பயிற்சியை நோக்கி வரீங்க, அவங்க போன பிறவிலேருந்தே இருக்காங்க. அவங்க உடனே வந்து கேட்கும்போது அவங்க இன்னும் ஒரு சில பாதைகள் தான் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் நான் உடனே அனுமதி கொடுத்ததா ஒரு பதிவு இருக்குது. இது வந்து லஹாரி மகரிஷி, வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இது வந்து கிரியா யோகா ஆசான். அதே சமயத்தில் இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு முன்ஜென்மத்துக்கும் அவங்க மேலே அவங்களுக்கு அதில் வந்து அதை பற்றின அறிவோ இல்லை அதை பற்றின தொடர்போ இல்லை. ஆனால் இப்போது ஒரு உயிராக அவங்க வரும்போது அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க முக்தியை நோக்கி போகிற வரைக்கும் இங்கே இருக்கிற ஞானிகளும் ஆசான்களும் உதவி செய்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாத்தையுமே அவங்களே கற்றுக் கொடுக்க வராங்க. ஸோ நீங்கள் முன் ஜென்மமாக இருந்தாலும் சரி, இந்த ஜென்மமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முக்தி அடைகிறது தான் ஒரே நோக்கமானது. அப்படி நான் புரியுதுங்க. அப்போ யோக கலையை நம்ம தொட ஆரம்பிச்சிட்டாலே இது முக்தியை நோக்கி தான் போய் சேரும். இதோட இறுதி பயணம் முக்தி. முக்தி அடைஞ்சிட்டு அந்த ஞானியாக மாறிட்டு நிறைய பேருக்கு அவங்க வந்து அந்த பயிற்சிகளை தராங்க. அதே சமயத்தில் நிறைய பணிகள்லையும் இருக்காங்க. நாட்டோட ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி, எல்லா துறையிலையுமே இருக்காங்க ஞானிகள். எப்பயுமே இருந்திருக்காங்க. கிருஷ்ணர் வந்து ஒரு ஞானி, ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஞானி, அவரும் எத்தனோ ஞானிகளையும் உருவாக்கியிருக்காரு. அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லையும் அவர் இருக்காங்க. ஸோ எல்லாமே அதை நோக்கி ஒரு சில சந்தேகங்கள் என்னென்னா, கலைகள், அதாவது இந்த யோக கலையில் பார்த்தீங்கன்னா ஆசனங்கள்ன்றது ஒரு பிரிவு இந்த இடத்துல. ஆசனமே யோக கலையாக மாறிடாது, சரிதானங்கய்யா? இந்த ஆசனங்கள் எதுக்கு செய்கிறோம்னா, அந்த நிலையை அடையும் போது அதுக்கு நம்ம உடல் வந்து ஒத்துழைப்பு தரணுன்ற காரணத்துக்காண்டி மட்டும்தான்
ஆசனங்களை செய்யணும். அதாவது உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மற்ற நிலைகளை அடைய முடியுன்றது என்னோட கருத்து. சரிதானாங்க ஐயா? நிச்சயம் அதுதான். அந்த உடல் ஒத்துழைப்பு தரணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தியானத்தில் இருக்கீங்கன்னா அந்த 2 மணி நேரத்துக்கு நம்ம மனசு ஒத்துழைக்கணும். அதே நேரத்தில் உங்கள் உடல் ஒத்துழைச்சா மட்டும்தான் மனசு ஒத்துழைக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற இந்த யதார்த்த உலகத்தில் இந்த ஃபிசிக்கலாக பார்க்குறது உடல் தான் முதல் முக்கியம். உடலே முக்கியம்னு சொல்கிறோம். அக்கலைகளுக்கு இந்த ஆசனங்களுக்கு உடலே முக்கியம்னு சொல்கிறோம். அப்போ இந்த உடல் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் மற்ற நிலைகள் பிராணாயாமம், தியானம், பிராத்தியம், மற்ற நீங்கள் சொல்கிற நியமம் எல்லாமே மற்ற நிலைகள் எல்லாமே இந்த உடலோட தான் ஒன்றிய இருக்குது. இப்போ எங்களை கருத்து என்ன, நான் கேட்க வர கேள்வி என்னன்னா, அப்படின்னா இப்போ நீங்கள் முன்ஜென்மத்தை பற்றி சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்போ நான் சித்தர்கள் இதை தான் சொல்கிறாங்க. சித்தர்கள் எந்த சித்தர்களுமே உடலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றது அவங்களோட நானும் பல புத்தகங்களை படிச்சிருக்கேன். சித்தர்கள் சொல்கிற கருத்து என்னன்னா உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திருமூலர் கூட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உடலுக்கு தான் முக்கியம். இந்த உலகத்தில் நீ உன்னோட உடலை நீ கவனிச்சிட்டாலே போதும், மற்ற எல்லாமே உனக்கு கிடச்சிடும். உடல் சரியாக இல்லாமல் இருக்குது நீ எத்தனை தியானம் செஞ்சாலும் அது சரியாகாது. உங்களுக்கு உடல் நல்லா இருந்தால் தான் மற்ற நம்மளோட அடிப்படை வேலைகளை செய்ய முடியும்னு இதுதான். அப்போ உடல் முக்கியம். அப்போ அந்த ஆசனங்களை அந்த உடலை வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆசனங்களை சரியான முறையில் செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஆசனங்களை செய்ய நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ சித்தர்களும் இப்போ இந்த ஆசனங்களை செஞ்சுருப்பாங்கன்றது என்னோட சந்தேகம். சித்தர்களும் இந்த மாதிரி ஆசனங்கள் செஞ்சு வந்திருப்பாங்களா? இப்போ ஒரு ஆசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உடம்பை வந்து ஒரு நிலையில் நீங்கள் வச்சுருக்கீங்க அர்த்தம். இப்படி உட்காந்துருக்கிறது ஒரு நிலை, இப்படி வச்சுக்கிறது இன்னொரு நிலை, இப்படி வச்சுக்கிறது இன்னொரு நிலை. ஸோ ஒரு நிலைகளுமே ஒரு ஆசனங்களாக அவங்க வச்சுருக்காங்க. யோக விஞ்ஞானத்துக்கு உதவி செய்கிற ஒரு நிலைகளை வந்து யோகா ஆசனாஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த யோகா ஆசனங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த யோகா ஆசனங்களோட செயல்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆற்றலை ஒரு பக்கமாக அது திசை திருப்பி உங்கள் உடலுக்கும் உங்கள் உயிருக்கும் நன்மை பயக்குது. ஒரு ஆசனங்களையும் உங்களோட ஒரு தேவையில்லாத நினைவு பதிவுகள் வந்து உங்களை விட்டு போகுது, கருமைய பதிவுகள் உங்களை விட்டு கரையுது. ஒரு ஆசனங்களுக்கும் ஒரு தன்மை இருக்குது. இந்த ஒரு தன்மைகளையும் பயன்படுத்தி சித்தர்கள் வந்து அவங்க முக்தியை நோக்கி நகர்ந்திருக்கிறது உண்மையான காரணம். அது உண்மை. ஒரு ஆசனங்களையும் செய்யும்போது உங்களோட எண்ணத்துலையும் உங்களோட உயிர் சக்தியிலையும் நீங்கள் அன்றாட வாழ்வில் ஒரு செயல்களையும் நீங்கள் செய்யும்போது, நீங்கள் உறங்குறீங்க, உங்கள் உணவு உண்றீங்க, எல்லாத்துலேயுமே ஒரு உறுதியான தன்மையை அதிகரிக்கிறத உங்களால் உணர முடியும். ஆசனங்கள் வந்து உங்களை மேம்படுத்தும். உடல் ரீதியாகவும் சரி, உயிர் ரீதியாகவும் சரி, ரெண்டுத்துக்குமே அது உதவி செய்யும். ஒரு சில சந்தேகம் ஐயா,